அன்பார்ந்த கர்த்தருடைய பிள்ளைகளே, இதயம் நிறைந்த வேதம் என்ற தலைப்பிலே ஒரு செய்தியை நாம் தியானிப்போம். சங்கீதம் 37:31 அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை என்று சொல்லி வாசித்து அறிகிறோம். வேதம் தேவ தன்மையின் வெளியீடும் தேவ சித்தத்தின் வெளிப்பாடும் ஆகும். தேவன் தமது பிரமாணங்களை பல நிலைகளிலே உலகில் செயல்படுத்துகிறார். அதிலே 2 காரியம் இங்கு பார்க்கலாம். ஒன்று, இயல்பு சார்ந்த பிரமாணங்கள் உலகின் தொடர்ந்த நிலைப்பாட்டை கட்டுப்படுத்துகின்றன. ஆதியாகமம் 8:22, கொலோசியர் 1:17. 2வது, ஒழுக்கம் சார்ந்த சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணம் உள்ளம் சார்ந்த காரியங்களை ஒழுங்குபடுத்துகிறது. யாக்கோபு 1:25, 2 தீமோத்தேயு 3:16-17. தேவனின் வேத பிரமாணத்தை சமூகம் சார்ந்த நிலையில் ராஜரிக பிரமாணம் என்று யாக்கோபு அழைப்பார். யாக்கோபு 2:8. முழு உலகுக்கும் பொதுவான வேத பிரமாணம் தேவனின் முற்றாளுகையை வெளிப்படுத்தி பாவத்தின் கொடிய நிலையை மனிதன் உணர செய்து மனிதனை கிறிஸ்துவிடம் வழிநடத்தி ரட்சிக்கிறது. கிறிஸ்துவுக்கு உரியவர்கள் உலகில் ஒழுங்காகவும் மதிப்புடன் வாழ வேதம் உதவுகிறது. வேதாகமும் நமது இதயத்தில் இருக்கும்போதுதான் அது பயனுடையதாக இருக்கிறது. இதயத்தில் வேதத்தை உடைய மனிதன் அனைத்திலும் ஒழுங்காக இருப்பான். மூளையில் இருக்கும் வேதம் தர்க்கம் செய்ய உதவும். முதுகில் இருக்கும் வேதம் சுமையாக்கி அழுத்தும். கூடாரத்தின் முக்கிய இடத்திலே தேவனுடைய பெட்டிக்குள் இருந்த கற்பலைகளைப் போல மனிதரின் முக்கிய மையமான இதயத்தில் அது பத்திரமாக்கப்பட வேண்டும். அதுவே அது இருக்க தகுந்த இடம். இதயத்தில் வேதத்தை பெற்ற எந்த மனிதனையும் வேதம் தவறாக வழிநடத்தாது. நீதியையும் தாழ்மையும் அன்பையும் தூய்மையும் அலங்கரித்து தேவ ஞானத்துடன் உலகில் நடைபயில அது உதவும். ஆக பரிசுத்த வேதாகமும் நம்முடைய வாழ்க்கையில இருதயத்திலே நிறைந்திருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை ஒன்று மாத்திரம்தான் மனிதனை உயிர்ப்பித்து அவனுக்கு ஜீவனை தந்து உலகிலே வாழ வைக்க முடியும். சங்கீதம் 19 வாசித்தறிகிறோம், கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது என்று சொல்லி. பரிசுத்த வேதாகம் ஒரு சிறு குறை இல்லாமல் குறைவற்ற ஒரு நிறைவான பூரணமான புத்தகமாக இருக்கிறது. இந்த புஸ்தகத்திலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு மனிதனையும் பிழைக்க வைக்கிறது, உயிர்ப்பிக்க வைக்கிறது, அவனுக்கு ஜீவனை தருகிறது. அவன் வெளிச்சத்தில் நடக்கிறான். உலகிலே எல்லாருக்கும் அவன் ஆசீர்வாதமாக விளங்குகிறான். காரணம், நீதிமொழிகள் சொல்கிறது, வேதமே வெளிச்சம் என்று சொல்லி. ஒவ்வொரு மனிதனுக்கும் வேதம் வெளிச்சமாக, நம்முடைய பாதைக்கு அது தீபமாக, அது நம்மை வழி நடத்தும் வழிகாட்டியாக விளங்குகிற ஜீவனுள்ள வார்த்தை. இந்த வார்த்தை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். அந்த கிறிஸ்துவ தான் இந்த பூமிக்கு வந்த மன்னா, வானத்திலிருந்து வந்த மன்னா. அவர் வார்த்தையாக இருந்த தேவன் இங்கு மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நமக்குள் வாசம் செய்தார் என்று சொல்லி சொன்ன வசனத்தின்படி எந்த மனிதனையும் பிரகாசிப்பதற்காக வந்த மெய்யான ஒளியாகிய அந்த வார்த்தை நம்மை உயிர்ப்பித்து நமக்கு ஜீவனை தந்து நம்மை வழி நடத்துகிறதாக இருக்கிறது. இந்த வார்த்தை நம்முடைய இதயத்தில் நாம் நிறைத்து கொள்ள வேண்டும். இதயம் நிறைந்த வேதம் எந்த ஒரு மனிதனையும் அது நேர்மையாக அவனை நடத்தும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் பணியிலே கர்த்தருடைய தாசன்.